லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்த கமெண்ட் பூரா பேனல் யூசர் ஹேக்கர் ஸ்கிரிப்ட் எடுக்கண்டேன். எனிமி ஆப்போசிட்டில் குளோவால் போடாததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் போய் குளோவால் போடுன்னு சொல்லிட்டு வர முடியும். இல்லை ஆப்போசிட்டில் எனிமி பாட்டா வரதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? வர்ற பிளேயர் அடிச்சு தாண்டா வீடியோ போட முடியும். எனக்கு ஹேக்கர்னு இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே, எவன்டா என்ன ப்ரூவ் பண்ணது ஃபஸ்ட்டு? நான் எந்த இடத்துலையும் காமிக்கல, என் பிசியை செக் பண்ண வேணான்னு சொல்லவே கிடையாது. ப்ரூவ் பண்ணாமல் எப்படா ஒருத்தனை ஹேக்கர்னு சொல்லுவீங்க? முட்டா கூமுட்டுங்களா? எனக்கு ஒன்று புரியலடா. நான் இன்னைக்கு நேத்தாடா பிசியில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷமா ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே பிசியில் தான்டா ப்ளே பண்ணுறேன். ஏதோ இப்போ வந்த பிளேயராக இருந்தால் நல்லா ஹெட்ஷாட்டாக அடிச்சுட்டு இருந்தால் அவன் ஏதோ போட்டாடுறான்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் என்னோட SRM ஸ்குவாட் சேனலில் டெய்லி லைவ் போட்டுட்டு தான்டா இருக்கேன். மற்றவங்க மாதிரி கேம் கேப்சர் போட்டுலாம் லைவ் போடுறது கிடையாது. ஸ்க்ரீன் கேப்சர் போட்டு தான் லைவ் பண்ணுறேன். என் லைவ்ல என்ன நடந்தாலும் அப்படியே தெரியும்டா. அதுலேயும் கஸ்டம் மேட்ச்சில் நான் எப்படி ப்ளே பண்ணியிருக்கேன், அதில் இருந்த மாண்டேஜ் எடுத்து தாண்டா நான் ஷார்ட்ஸே போடுறேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்டா. இந்த ஃப்ரீ ஃபயர் தமிழ் கம்யூனிட்டியில் வளரவும் விட மாட்டீங்க. லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்த கமெண்ட் பூரா